பிரேமலூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிடிஷா ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்ணிட்டார். இப்போ அதை தாண்டி லோக்கா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது என் ஒர்க்கை தாண்டி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எனக்கு மாறிடுச்சு. அது நம்ம பேசுகிற ஒரு சீன் நமக்கே சிரிப்பு வருதோ இல்லையோ, நம்ம பேசி முடிச்ச ஆடியன்ஸ்க்கு அங்கே நான் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க எல்லாம். கடிச்சு குடிச்சதை நான் பார்த்தேன்டா அப்படின்னாங்க. நான் கேஷுவலாக கடிச்சு குடிச்சதை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு டேய் அப்படி கிடையாது, ஒரு டப்பிங் ஃபீல் இருக்கு. அவன் ஃபேஸை பாரு, அவன் பாடியை பாரு, அவன் த்ரோட்டு கடிச்சு குடிச்சதை பார்த்துட்டா. டீச்சர் ஐயா குக்கி சாக்கே நம்ம புச்சுக்குருக்கு ஒருத்தி ரூட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவாங்க. பீம் எங்க இருக்க பீம், ஐயா காலியா வேற போட்டு தாக்குறான் பீம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போகும். நெஜின்ற ஒரு கேரக்டருக்கும் சாய் ப்ளஸ் அங்கங்கே ஒரு ஃபில்லர்ஸ் நான் பேசியிருக்கேன். அட்டாக் ஆன் டைட்டன் பேசிட்டேன், டிமன் ஸ்லேயர் பேசிட்டேன், ப்ளூ லாக், ஒன் பீஸ்க்கு நீங்கள் பேசியிருந்தீங்கல்ல, பைரட்ஸ்களின் ராஜாவாக போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டோனில் தான் இருக்கும். ஆனால் ஆனிமேக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கோபி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஐயா ஐயா பயமா இருக்கு ஐயா என்னங்கிறது வெளில கூட்டு போயிருக்க ஐயா. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நார்மலாகவே நம்ம ஒரு படம் பார்க்கும்போது என்னதான் அந்த எமோஷன்ஸ் நமக்கு கன்வே பண்ணாலும் அந்த டைலாக்ஸ் தான் மெயினான ஒரு விஷயமா அமையும். அண்ட் இப்போ வர படங்களில் அதுவும் நம்ம பேன் இண்டியா அப்படின்னு மாறினதுக்கு அப்புறமா பல படங்கள் நமக்கு டப்பாகி வருது. அந்த வாய்ஸை நம்மளோட வாய்ஸில் கேட்குறதுங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் தான். என் கூட இன்றைக்கி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காரு. அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆக்டரும் கூட. என் கூட இன்றைக்கி ரோஷன் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோக்கா தமிழில் வெளியாகும் போது இருந்த அதோடைய எதிர்பார்ப்புக்கும் இப்போ வெளியானதுக்கு அப்புறமா அது கிடைக்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு படத்துக்கு டப் பண்ணி வரோம் அப்படிங்கும்போது தமிழில் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் ஆகும்போது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப பீதியில் தான் இருந்தேன். என்னடா வரப்போகுது, ப்ளஸ் ஒரு தேர்ட் டைமாக நஸ்லினுக்கு பேசுகிறோம். பட் பெரிய ஸ்கேலில் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நஸ்லினுக்கு பேசும்போது. ஸோ வந்து ரிலீஸ் ஆகி பிடிக்குமா, பார்க்குறவங்களுக்கு அது ஒட்டுமா, ஏன்னா எனக்கு பேசி முடிக்கிறோம் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஓகே, டப்பிங் டைரக்ஷன் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கு பேசு அப்படின்ற மாதிரி பேச வச்சுட்டாங்க. இப்போ வந்து அது பீப்புள் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குமான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்ததுக்கப்புறம் ஓகே, ஷோஸும் ஃபுல்லாகிட்டே போகுது, ப்ளஸ் ரிவ்யூஸும் தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் டைட்டில் அண்ட் என் கிரெடிட்ஸ் எல்லாமே தமிழில் வந்துருச்சு. ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இப்போது இருக்குது. ஸோ அதனால் ஓகே, அது வரைக்கும் ஃபீல் ஸோ குட். ஒரு லெகசி வந்து ஆல்ரெடி ஒன்று செட்டாக இருக்கும்போது அதை மாற்றி இன்னொன்று பண்ணுறதுங்கிறது அடுத்து வரவங்களுக்குங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தான். பிரேமலுக்கும் ஆலப்புழா ஜிம்கானாக்கும் வேறு ஒருத்தர் பேசியிருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் நேம் தட். ஆனால் பிரேமலுக்கும் ஆலப்புழா ஜிம்கானாக்கும் ஒருத்தங்க பேசியிருப்பாங்க. பட் நம்ம திருப்பி ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம். வேர் நஸ்லன் ஹேஸ் சம் ஃபாலோவிங்கும் போது உங்களுக்கு அது எந்த மாதிரி இருந்தது? அவர் பேரை தைரியமாக சொல்லலாம், ஏன்னா ஹேஸ் அ கிரேட் சொல். பிகாஸ் ஆலப்புழா ஜிம்கானா அண்ட் பிரேமலு, இதுக்கு முன்னாடி இது 2 படம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணான்ற ஒரு ப்ரோ தான் பேசியிருக்காரு. டு பி ஃப்ராங்க், பிரேமலுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிடிஷா ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்ணிட்டார். இப்போ அதை தாண்டி லோக்கா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நான் பேசணும்னு ரொம்பவே ஒரு பெரிய, எப்படி சொல்ல, என் ஒர்க்கை தாண்டி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எனக்கு மாறிடுச்சு அது. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப புஷ் பண்ணி அவனோட ரொமான்ஸ் கிமிக்ஸ்க்கெலாம் ஏதோ ட்ரை பண்ணி கொஞ்சம் கொடுத்தோம். பட் அது பீப்புள் இப்போ பார்த்து ரெகக்னைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்து பார்க்க முடிஞ்சது, இது வந்து ஒரு டப்பிங் படம் மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை, த வாய்ஸ் ஃபிட்ஸ் எவ்ரி திங் வித் ஃபிட்ஸுங்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குல்ல, இட் ஃபீல்ஸ் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த கமெண்ட் என்ன? ட்ரெய்லர்ஸ் அப்போ வந்த ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வி வாண்ட் பிரேமலு வாய்ஸ் அப்படின்னு வந்துச்சு. பார்த்தோன்னே ஓகேடா ரைட், நினச்சதை முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் எங்கே எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, சாய் கிருஷ்ணா ப்ரோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காருல. ஸோ இப்போ அதை தாண்டி நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே செம்ம மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்காகவே ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இது ட்ரெய்லர் வரும்போது நாங்கள் ப்ராசஸில் இருக்கோம், டப்பிங் ப்ராசஸில் இருக்கோம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இல்லைடா நல்லா இருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, நான் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் படம் முடியுது, இன் கிரெடிட்ஸில் பேர்லாம் போயிட்டுருக்கு. யாரா அந்த ரோஷன் அப்படின்னு என் காது படம் ஒருத்தர் கேட்குறாரு. நல்லா இருக்கு டப்பிங் டைரக்ஷன் ஆர்வி பாலா, யாரா அந்த ரோஷன் சொல்லி கேட்கும். ஓகேடா, எனக்கு கமெண்ட்டாக பார்க்கல, பட் தேட்டரில் இந்த பாஸ் ஆன கமெண்ட் மட்டும்தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் நம்ம பேசுகிற ஒரு சீன் நமக்கே சிரிப்பு வருதோ இல்லையோ, நம்ம பேசி முடிச்ச ஆடியன்ஸ்க்கு அங்கே நான் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க எல்லாம், பேசின சில சீன்ஸுக்கெலாம். ஓகே, அப்போ தான் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கண்டிப்பாக. அண்ட் டப்பிங் ஃபீல்டு பற்றி ஒரு சிலது பேசணும். லைக்
வெதர் நம்மளோட ஃபேஸ் ஆன் ஸ்க்ரீனில் வரலனாலும் நம்ம பேசுகிற டயலாக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் தான் வரப்போகுதுங்கும் போது ஹவு கேர்ஃபுல் வி ஷுட் பி நினைப்பீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். பிகாஸ் நம்ம கொஞ்சம் ஏதாவது இடக்கூடமாக போனாலும் அது மீம் டெம்ப்ளேட்டாக மாறிடும். நீங்கள் முன்னாடி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், எங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா டயலாகிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக நம்ம எல்லாமே பக்காவாக கேரி ஃபார்வர்ட் பண்ணாலுமே டப்பிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் எப்பயுமே, அவங்க கையில் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம வீட்டில் நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் எங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் நமக்கு எதர்ச்சியாக வரும். பேசுகிற மாதிரி ஒருத்தர்கிட்ட ஹாய் சொல்கிறதாகட்டும் எல்லாமே நம்ம எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் அப்படி தான் நமக்கு வரும். அதை தாண்டி அவங்களுடைய ஃப்ளேவர் டே இல்லைனா இது நீ பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஊன் டோன் கேட்குது, எனக்கு ஊன் டோன் வேணாம், அவன் பேசுகிற மாதிரி எனக்கு வேணும். நம்ம ஒரு 4 வாட்டி பார்த்து ஸோ அவனோட டோன் நம்ம ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னுவோம், ஆனால் அவன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பான். இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரது தான் ஒரு டப்பிங் டைரக்டரோட ஒர்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் ரொம்ப பர்சனலான ஒருனா ஆர்பி பாலானா. ஸோ அவர் எப்படி சொல்ல, வேலை வாங்குறதுல குறையே இருக்காது. நீங்கள் என்னதான் டைம் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு படம் ரிலீஸ், இன்றைக்கி நமக்கு எதாவது கரெக்ஷன் போகுதுன்னா கூட வேலை இஸ் வேலை. ஸோ ஒரு 5 நிமிஷம் வேலையாக தான் இருக்கும். ஆனால் அதை வாங்குகிற விதம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட வேலை வாங்குற விதம்னு சொல்லிட்டு அவன் இப்போ இந்த லோக்காலே பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரட்ஜாகி கடிச்சு குடிச்சதை நான் பார்த்தேன்டா அப்படின்னாங்க. நான் கேஷுவலாக கடிச்சு குடிச்சதை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு டேய் அப்படி கிடையாது, ஒரு டப்பிங் ஃபீல் இருக்கு. அவன் ஃபேஸை பாரு, அவன் பாடியை பாரு, அவன் த்ரோடு கடிச்சு குடிச்சதை பார்த்துட்டா அப்படின்னு தான் அவன் பயத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சாதா படமாக இருக்கும், மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வேலை வாங்கி ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு படத்துலையுமே அந்த மாதிரி நிறைய பேர் கூட ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஒரு வெல் விஷஸாக கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு டப்பிங் படம் அப்படின்னு வருதுன்னா வி யூஸ் டு ட்ரோல் தட். எத்தனையோ படங்களில் வாய்ஸ் செட் ஆகலை, ஃபேஸ் செட் ஆகலை, இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, டைலாக்ஸ் அப்படி இருக்கும். இப்போ இருக்கிற டப்பிங் சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இந்த சேஞ்ச் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோ என்ன கேட்டால் இப்போ வரைக்குமே நான் ஏன் அந்த ஜென்ரேஷனில் டப்பிங்க்கு வரலன்னு தான் நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாரில் ஆரம்பித்துனா ரெக்கார்ட் டக்குன்னு நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் எந்த ஒரு சின்ன ஸ்பாட்டை மில்லி செகண்ட் ஸ்பாட்டை வேணாலும் நம்ம மாற்றிட முடியும். ஃபுல்லாக பேச ஒரு 10 டைலாக் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் டைலாக் ஓகே கரெக்டாக இருக்குது, செகண்ட் டைலாக் சரியில்லை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைலாக் மாற்ற முடியும், தேர்ட் டைலாக் ஈஸியாக நம்ம இப்போ எல்லாமே எப்படி சொல்ல டிஜிட்டலைஸ் ஆகிட்டனால நம்ம எது வேணால் மாற்றிக்க முடியும். பட் அப்போ அப்படி கிடையாது. லூப் இப்போ இந்த ஒரு சீனில் ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேருமே இங்கே நிற்கிறோம், ஹீரோ முதற்கொண்டு. அப்போ நடித்த ஹீரோயின் இருந்தால் ஹீரோயின், காமெடியன் இருந்தால் காமெடியன் கூட ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் இருக்காங்க, சின்ன கேரக்டர்ஸ்னால் அவங்களும் அங்கே இருக்கணும். ஒரே டேக் எல்லாரும் ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லை யாராவது ஒருத்தர் தப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தப்பாக டயலாக் சொல்லிட்டாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட்ல 1 மோர், அப்புறம் லூப்பு. அண்ட் அதனால தான் அப்போ இருந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வாவ் அப்படின்னு இருக்கும். அப்போ இருந்து நம்ம சேகர் அண்ணா ஆகட்டும், கேஜிஎஃப் புஷ்பா சார் வாய்ஸ் அவராகட்டும், நம்ம ரகுவரன் ஷின்ஷான் ப்ரோ வாய்ஸ், அண்ட் சபரி அண்ணா, கார்த்தி அண்ணா, ஆர்பி பாலா சார் அவரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ கதிர் அண்ணா, எந்திரன், அதில் டாக்டர் போரா வாய்ஸ் கதிர் அண்ணா. ஸோ அவரே எல்லாருமே அந்த டைம்ல இருந்து வந்த பீப்புள்ஸ் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. MS பாஸ்கர் சாருமே லைக் ஆமாம், அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அவங்களாம் அந்த மாதிரி பீரியட்லேருந்து வந்தனால நீங்கள் ஒரு ஹோல் சீனாக இருந்தாலும் எல்லாரும் ப்ரிப்பேர் ஆவாங்க, ஃபுல் சீன் ஒரு ஸ்ட்ரெச்சில் நடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மெமரி பவர். ஆனால் இப்போ இருக்க என்ன நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, எனக்கு ஈவன் நான் என்னையே சொல்கிறேன், எனக்கே ஒரு 4 டைலாக் கோர்வையாக வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம்னா இன்னொரு அடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் இருக்கேன், எனக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அப்போ இருந்து இப்போல்லாம் எவ்வளோ டைலாக் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெச் எல்லாரும். ஸோ அந்த டைமில் நான் பிறக்கலையே அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படங்கள் டப்பிங் பற்றி பேசுவோம். அனிமேஷன் டப்பிங்க்கு வரும்போது இட் இஸ் ஆக்சுவலி ஸ்பெஷல் தான். நம்ம பார்த்து வளர்ந்த அனிமேஷன்கள்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த அனிமேஷனில் வரும்போது அதுக்கு நம்ம டப்பிங் பண்ணுறதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அனிமேஷன் டப்பிங்க்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும்? இப்போ நீங்கள் நேச்சுரல் இப்போ சாதா ஒரு நார்மல் கேரக்டர் லைவ் கேரக்டர்ஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்ம காட்ட தேவையில்ல. லைவாக பேசுகிறது இப்படி தான் பேசினா போதும். தட் இஸ் அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேச தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ அவர் எப்படி நேச்சுரல் நடிச்சோ அதே மாதிரி நடிச்சிட்டா போதும். பட் இதே நீங்கள் கார்ட்டூன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஓவராக எக்ஸாஜரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சீனில் நீட் இருந்தால். ஸோ ஈவன் நான் சும்மான எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, ஒருத்தர் ஓடி இப்போ என்ன நம்ம புஷகரி ஒருத்தனுக்கு ரூட் விட்றா அப்படின்னு சொல்லுவோம், மச்சா ஒருத்தருக்கு ரூட் விட்றாடா அப்படின்ற மாதிரி தான் இப்படி தானே பேசுவோம். ஆனால் இதுவே ஆனிமேன்னு எடுத்துக்கோ, நான் இது ஒரு ஐ கெஸ் ஜுட்சு கைசன் நினைக்கிறேன், அதில் தான் பேசினேன். அதில் பேசின ஒரு சின்ன சீன் தான். அவன் அந்த சின்ன பையன் ஓடி சொல்லுவான் எல்லாருக்கிட்டையும். அப்போ எப்படி சொல்லியிருப்பான்னா, என்ன டீச்சர் ஐயா குக்கீஸாக்கே நம்ம புஷுகருக்கு ஒருத்தி ரூட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நீடுக்கு ஏற்ற மாதிரி தான்.
பட் அந்த கேரக்டர் நீட் இருந்தால் தான், இல்லாட்டி நம்ம நேச்சுரலாகவே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி இப்போ வர சோட்டா பீமில் நான் அந்த ஜகுக்கு பேசுகிறேன், தட் இஸ் இந்த குரங்கு கேரக்டர். ஸோ அவனுக்கு அப்படியே கொஞ்சம் டோன் வேறு மாதிரி, லைக் பீம் எங்கே இருக்க பீம், ஐயோ காலியாக வேற போட்டு தாக்குறான் பீம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போகும். ஸோ கேரக்டர் நீட் இருந்தால் அந்த மாதிரி போகலாம். ஸோ அனிமேஷன்ஸ்க்கு அந்த ஒரு எக்ஸாஜரேஷன்ஸ் எப்போவுமே தேவைப்படும். அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலியான பர்சனல் ஃபேவரட்டாக மாரிது அனிமேஷன்ஸ்க்கு பேசுறதா இல்லை மூவிஸ்க்கு பேசுறதா? ஆப்வியஸாக மூவிஸ் தான் ப்ரோ. பட் எனக்கு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கொடுத்ததுன்னா அனிமேஷன்ஸ் தான். இந்த ஆனிமே பூம் ஆகிற டைம் அது லைக் ஒரு 2 years பேக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் அனிமேஷன்ஸ், இந்த ஆனிமே அப்படின்றது உள்ள ஒரு அனிமேஷனில் ஆனிமே தமிழில் வருது. நருட்டோ தான் ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் வந்த அனிமேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு, ஏன்னா முன்னாடி சென்சான்லாம் வந்துருச்சு, அது வேற விஷயம். இப்போ ரெகுலர் ஆனிமேக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தது இப்போ தான். அந்த காமெடி அனிமேவா இல்லாமல் லைக் இட் ஹேஸ் சம் எமோஷன்ஸ்னு வர ஆரம்பிச்சது இப்போ தான் 2-3 years தான். ஸோ நருட்டோ ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். அண்ட் அதில் நெஜின்ற ஒரு கேரக்டருக்கும் சாய் ப்ளஸ் அங்கங்கே ஒரு ஃபில்லர்ஸ் நான் பேசியிருக்கேன். அண்ட் இது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அனிமே கிரன்ச்சி ரோலில் வரப்போகுது. கிரன்ச்சி ரோல் பிளாட்ஃபார்ம் தான் அனிமேக்குன்னு இருக்கிறது. ஸோ அதில் வரப்போகுது. அப்படிமோ ஜுஜுட்சு கைசன் அப்படின்ற ஒரு அனிமே வருது. ஃபர்ஸ்ட் அனிமே எனக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் அனிமேஷனாக பார்க்கும்போது அதுதான் செகண்ட், நருட்டோக்கு அப்புறம் செகண்ட். அதுக்கு பார்க்கும்போது அதில் தான் பேச ஆரம்பிக்கிறேன். மேபி எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா அதுதான் ஜுஜுட்சு கைசன் தான். ஏன்னா எப்படி சொல்ல, எதுவுமே தெரியாத ஒரு பையன் அப்படியே வெகுலியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒன்றத்தை முழுங்கிடுறான். அது மூலயமா ஏதோ ஒரு டீமனாக அவன் மாறுறான். என்ன பண்ண போகிறான் இப்போது அப்படின்றது தான் ஒரு மெயின் இதாகவே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் டீமன் அவன் வேற ஒரு கேரக்டராக மாறுறது, இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு அது ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டான ஒரு அனிமே. ஈவன் நான் அட்டாக் ஆன் டைட்டன் பேசிட்டேன், டிமன் ஸ்லேயர் பேசிட்டேன், ப்ளூ லாக், அதுக்கப்புறம் ஹவு டு ட்ரெயின் யுவர் எல்ஃப் சம்திங், அந்த மாதிரி அப்படியே பேசிட்டேன். இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ்க்கு நீங்கள் பேசியிருந்தீங்கல்ல லைட்டா. அது ஒன் பீஸில் ஆக்சுவலி நான் லைவ் ஆக்ஷன் பேசினேன். லூஃபிக்கு லைவ் ஆக்ஷன் பேசினேன் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்க்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கோபிக்கு பேசினேன். ஓகே. ஏன்னா லூஃபி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அது பேர் என்ன, நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் ரொம்ப அவன் கேஷுவல் நம்மள மாதிரி தான். ஸோ பைரட்ஸ்களின் ராஜாவாக போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டோனில் தான் இருக்கும். ஆனால் ஆனிமேக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கோபி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஐயா பயமாக இருக்கு ஐயா, என்னங்கிறது வெளில கூட்டு போயிருக்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு லூஃபிக்கிட்ட பரபரன்னு பேசுகிற ஒரு கேரக்டர். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளோதான். இதெல்லாம் அப்போ பண்ண ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்துலாம் கற்றுக்கிட்டது தான். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஷுட் பி மோர் ரெகக்னைஸ்னு எப்பயா உங்களுக்கு தோணியிருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா ஆர்டிஸ்ட் எப்படியாவது ரெகக்னைஸ் ஆகிடுவாங்க, ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் வர போகிறாங்க. பட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆர்டிஸ்ட்டாக யாருமே என்ன கேட்டால் அவங்க இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு என்ன கேட்டால் இதுக்கு முன்னாடி வரைக்கும். அண்டு இப்போ நம்ம இந்த மீடியா ஸ்ட்ரீம்ஸ் வந்து இவர் தான் இதுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு வெளியே இந்த மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், எல்லாரும் ஒரு சேனல்ஸும் ப்ரொமோட் பண்ணும்போது தான் இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்க பீப்புள்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ மொரோவர் என்னை கேட்டால் ஏன் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கலாமே, நிறைய படத்தில் பேசினவங்க பேரே வர்றது கிடையாது. இப்படி ஒரு படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்கிற ஒரு இதே அந்த லாஸ்ட்டில் வர அந்த கொஞ்சம் செகண்ட் மட்டும்தான், அந்த ஒரு பேர் மட்டும்தான், அதுவே வரது கிடையாது என்ன கேட்டால். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் எல்லாருக்கும் தெரியணுமோ, ஏன்னா நம்ம இப்போ பண்ணியிருக்கோம், நான் அதில் ஒர்க் பண்ணுறேன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில பேர் எல்லாருமே இன்டர்வியூஸ்லாம் கூப்பிட்டு கேட்குறனால மட்டும் தான். அதனால தான் நான் இப்போ கூட இன்டர்வியூலாம் வேணால் ஒரு ஜாம் செஷன் மாதிரி போயிடலாம் அப்படின்னு. பிகாஸ் இன்டர்வியூ கொடுக்கணும்னா அந்தளவுக்கு நம்ம நாலேஜ்டான ஒரு பர்சன்ஸாக இருக்கணும் என்ன கேட்டால். இப்போ தான் லேர்னிங் பர்சன்னால இன்டர்வியூலாம் வேணா அப்புறம் ஜாம் செஷனாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பிளான் பண்ணது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் ஏஜஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆக்டர்ஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கப்புறம் வந்து டேரக்டரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரம் தட் சினிமோட்டோகிராஃபர் வந்துருச்சு, எடிட்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஹோப்ஸோ அந்த ஃபுல் எல்லா கிராஃப்டையும் கவர் பண்ணிட்டாங்கன்னா எவ்ரிபடி ஃப்ரம் திஸ் ஆர்ட் வில் பி ரெக்கக்னைஸ்னு நினைக்கிறேன். வி ஆர் ஆன் த ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். யா ஆனால் இப்போது அட்லீஸ்ட் இப்படி ஒரு மீடியா இது இருக்குது அண்ட் இவ்வளோ பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அண்ட் மோரோவர் நிறைய பேர் நாங்களும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களே டப் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, இப்போ எல்லாருக்கும் டப்பிங்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் கேட்பாங்க எங்கேயாவது வெளில போனால் எங்க அந்த மாதிரி பேசி காட்டுங்க அப்படின்னுவாரு. ஏங்க அந்த மாதிரி பேசி இதை இப்படி தாங்க பேசுவோம், அந்த மாதிரி பேசிக்கிறேன்னா எப்படி அந்த மாதிரி பேசுறது? ஏன்னா மிமிக்ரிக்கும் இதுக்கும் ஓகே எங்கள் அவர் வாய்ஸ் பேசுங்க, இல்லை விஜய் வாய்ஸ் பேசுங்க, அது மிமிக்ரிங்க இது டப்பிங்க அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ பரவாயில்ல, இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஆக்டருக்கு நீங்கள் வந்து டப்பிங் பேசினா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற ஆக்டர் யாராக இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்கும்னு இல்லை, எனக்கு ரொம்ப நாளாகவே பேசணும் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இவர் நஸ்லின் தான் ஆக்சுவலி. ஏன்னா நான் என்னோட இன்ஸ்டாலே நல்ல ஸ்டோரி போட்டிருந்தேன், ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான். ஏன்னா நான் நஸ்லினுக்கு பேசியிருக்கேன், பட் அந்தளவு பெருசாக பெரிய ஃபேமில் ரிலீஸ்லாம் ஆகலை, எல்லாம் ஓடிடி அந்த மாதிரி போயிடுச்சு. பட் இதா ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா
ஒய் நாட் நம்மளும் பேச முடியும், நம்ம வாய்ஸை தேட்டரில் கேட்டுற மாட்டோமா அப்படின்னு ஏங்கின நிறைய தருணங்கள்லாம் இருக்குது. ஸோ இது பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சு. பார்த்தா நஸ்லின்கே இப்போ பேசுகிற மாதிரியா இருக்குது. யூ ஹேவ் அ ஜேர்னி அஹெட். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆஸ் அன் ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அனிமேஷன்லேயுமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகி இன்னும் ஒரு பெரிய இடத்த நீங்கள் பிடிக்கணும்னு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ பிரதர்.